ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையோ ஹைப் பட்டனையோ தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பொருள் தான், ஆனால் மிகப்பெரிய மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதாங்க உலர் திராட்சை. இதை பிளாக் ரெசன்ஸ், கிஸ்மிஸ், ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு பல பேர்களால் நம்ம அழைச்சிட்டு வர்றோம். பலரும் இதை வெறும் இனிப்பான ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இரவு முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடலில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முக்கியமாக இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குது. இந்த வீடியோவில் ஊற வச்ச உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள் பற்றியும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்கள் ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு, அதுவும் இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கும் முதியவர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ரத்த சோகை தாங்க. உடலில் ஹீமோக்ளோபின் குறையிறதுனால உடல் சோர்வு, மயக்கம், பலவீனம், மூச்சு திணறல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, அது நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கும் இந்த உலர் திராட்சையை பயன்படுத்துறது உதவியாக இருக்கும். உங்களை உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டெமினாவை கூட இன்க்ரீஸ் பண்ணுங்க. முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிக்கும். அப்போல்லாம் இந்த உலர் திராட்சை அவங்க ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். இரண்டாவது நன்மை என்னென்னா மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. பலரும் காலையில் நேரத்தில் சரியாக மலம் கழிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடல் இயக்கத்தை தூண்டுது. ஊற வச்சு சாப்பிட்றப்ப செரிமானம் மேம்படும், குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். குடல் ஆரோக்கியத்துக்கு இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது உங்கள் உடல் முழுக்கதும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குடல் சுத்தங்கிறது ஒருவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. உலர் திராட்சையை ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கிறப்ப மலச்சிக்கல் அது சரி பண்ணும், குடல் சுத்தத்துக்கு உதவும், 2 in 1 மாதிரி செயல்படும். மூன்றாவது நன்மை என்னென்னா எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக வயசு அதிகரிக்கிறப்ப எலும்புகள் ரொம்பவே பலவீனமாகும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடக்கவே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த உலர் திராட்சையை நீங்கள் ஊற வச்சு எடுக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான கால்சியம், போரான் இது மாதிரியான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கால்சியம், போரான் இந்த 2 சத்துக்களும் எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள். எலும்புகளோட அடர்த்தியை வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. மூட்டு வலியை குறைக்கும், எலும்புகளை வலுவாக்கும். அதோடையே நீங்கள் நடைப்பயிற்சியும் எடுத்துக்கணும். உலர் திராட்சையை தொடர்ந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிறப்ப உங்களோட எலும்புகள் இரும்பு மாதிரி வலுவாகும். நான்காவது நன்மை என்னென்னா இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இப்போல்லாம் இதய நோய் அதிகமாக வருது. இந்த காலகட்டத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே மாரடைப்பு அபாயம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால இந்த உலர் திராட்சை நீங்கள் எடுத்துக்கிறப்ப இதில் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இருக்குல்ல, இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதயத்தோட வேலை பளுவை குறைக்கவும் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றது உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஒட்டுமொத்த உடம்பையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த உலர் திராட்சை அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். ஐந்தாவது நன்மை என்னென்னா கல்லீரலை சுத்தமாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கையான வடிகட்டி மாதிரி செயல்படுது. இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவுது, கல்லீரல் செயல்பாட்டுக்கு பயன்படுது, உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஆறாவது நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றது உதவியாக இருக்கும்.
இப்போ இருக்க காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மை இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் இருக்குது. ஊற வச்ச உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும். ஏன்னா ஊற வச்ச உலர் திராட்சையில் விட்டமின் சி, பாலிபீனால், பிளனவாய்டுகள்லாம் இருக்குது. இது வைரஸ்களை எதிர்த்து போராடுற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. உடம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனால நோய் வருவது, அடிக்கடி நோய் வரும்ல, அது குறைக்கப்படுது. முக்கியமாக சிலருக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல்லாம் வரும். இந்த உலர் திராட்சை நீங்கள் ஊற வச்சு எடுக்கிறப்ப இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். 7வது நன்மை, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், பொலிவு குறைஞ்சி போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு உலர் திராட்சைங்கிறது பயன்படுது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதனால செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சேதமடையாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக முதுமையை தடுக்கிறதுக்கும் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் எப்பயுமே உங்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சருமம் எப்பயும் க்ளோவாக இருக்கும், முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும், இளமையான தோற்றம் நீடிக்கும். 8வது நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. முடி உதிர்தல் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இரும்புச்சத்து குறைபாடு தான். இரும்புச்சத்து உடலில் கம்மியாக இருக்கிறப்ப முடி உதிரும். இந்த உலர் திராட்சையில் இரும்புச்சத்து இருக்குது. இதனால உங்களோட ரத்த ஓட்டத்தை இது மேம்படுத்தும். முடி வேர்களுக்கு சத்துக்கள் போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். முடி வளர்ச்சி அதனால மேம்பட ஆரம்பிக்கும். இந்த உலர் திராட்சையை பயன்படுத்துறதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முடி ஆரோக்கியத்தில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை நீங்களே காண்பீங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு முடி வளரல, ஸ்கின் க்ளோ ஆகலை, எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகலை அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து எடுக்கிறப்ப தான் இயற்கையான உணவுகள் மெதுவாக ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் ரிசல்ட் பெர்மனண்ட்டாக இருக்கும். 9வது நன்மை, உடம்புக்கு உடனடியாக சக்தி கொடுக்கறதுக்கு இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறது உதவியாக இருக்கும். சிலர்லாம் காலையில் எழுந்திருக்கிறப்பயே ரொம்ப சோர்வாக எழுந்திருப்பாங்க. அந்த நாள் ரொம்ப சோர்வாகவே இருக்கும். சிலர் வேலை செய்ய முடியாமல் அப்படியே ரொம்ப சுழண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு உடனடி சக்தியை தரும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், இம்யூனிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கு இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை உதவியாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கிறப்ப உடனடியாக ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், சோர்வு குறையும், அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதனால தான் விளையாட்டு வீரர்களும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் இந்த ஊற வச்ச உலர் திராட்சை எடுத்துக்கிறாங்க. 10வது நன்மை என்னென்னா, கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறது உதவியாக இருக்கும். வயது அதிகரிக்கிறப்ப பார்வை குறைபாடு ஏற்படும். மங்கலான பார்வை, தெளிவற்ற பார்வை அப்படின்னு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு உலர் திராட்சை உங்களுக்கு உதவியாக இருக்கும். உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது கண்களில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது, ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்குது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஊற வச்ச உலர் திராட்சைங்கிறது உதவியாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய உலர் திராட்சையை எப்படி சாப்பிடணும், சரியான முறையில் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் முழுமையான சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதுக்கு சிறந்த முறை என்னென்னா, நைட்டு 10லேருந்து 15 உலர் திராட்சையை நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இந்த உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியையும் நீங்கள் கீழே ஊற்றாமல் குடிச்சிடணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்கள், மாணவர்கள், வயதானவங்க, உடல் பலவீனம் இருக்கிறவங்க, இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிறவங்களும், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறது நல்லது. எல்லாரும் எடுத்துக்கலாம், பட் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நமக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். டெய்லி 10லேருந்து 15 உலர் திராட்சைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்க வேணாம்.
இந்த வீடியோல உலர் திராட்சைய ஊற வச்சு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம டெய்லி நைட்டு உலர் திராட்சைய ஊற வச்சு மறுநாள் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.